எனக்கு பதில் வரலன்னு வச்சுக்கோங்க. செருப்பு இந்த வீடியோவை தான் எனக்கு என் பத்திரத்தின் அடிப்படையில் அனைத்து கட்சிக்காரனும் கூப்பிட்டு, அனைத்து பத்திரிக்கைக்காரனும் கூப்பிட்டு 27/2 வாய்தாவில் ஜெயபாண்டிய உத்தரவிடலைன்னா 6ADJ நீதிமன்றம் எனக்கு 1 கோடி ரூபா அவதாரம் கட்டணும். என்னைய வந்து 27/2 வாய்தாவிலேருந்து 75 நாளைக்குள்ளே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரை மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். 10, 11, 12 படித்தவங்களுக்கு படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்கணும், 10லேருந்து 12 வரைக்கும் என்று உத்தரவிட வேண்டும். அப்படி உத்தரவிட தவறினால் 1 கோடி ரூபா அவதாரம் மதுரை நீதிமன்றம் 6ADJ நீதிமன்றம் எனக்கு அவதாரமாக எனக்கு 1 கோடி ரூபா கட்ட வேண்டும். நான் 75 நாளைக்குள்ளே நிரூபிக்காமல் விட்டால் 1 கோடி ரூபா 6ADJ நீதிமன்றத்துக்கு கட்ட தயார். இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்னா, நாளைக்கு வாய்தா, இன்றைக்கி 26 தேதி இன்றைக்கி பதிவு செய்கிறேன். நாளைக்கு 27ஆம் தேதி வாய்தா அன்று உத்தரவிட வேண்டும் என்று சொல்லி இதில் செருப்பால் அடித்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது ஜெயம் ஒன்று மாதிரி வாய்தா தேதியை மட்டும் சொல்லிவிட்டு உண்மையான கேஸ் விசாரிக்காமல் 11/5 வாய்தா என்று சொல்லிட்டார். அந்த மாதிரி சொல்லிடக்கூடாது. அதற்காக தான் இந்த செருப்படி. அதனால் இந்த வாசகத்தை ஒவ்வொருத்தரும் படிங்க. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை இந்த வீடியோவை பார்த்துட்டு இதை வாட்ஸ்அப்புக்கு மட்டும் அனுப்புங்க. ஒவ்வொருத்தங்களும் புதிய அக்கௌண்ட் தொடங்குறவங்களுக்கு அவங்களுடைய அக்கௌண்ட்டில் நான் ஜெயபாண்டி இது மாதிரி சம்பளம் கொடுக்காவிட்டால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுக்கு என்ன தெரியுமா பனிஷ்மெண்ட்டு, அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்களே அவங்களுக்கு 5000 கொடுக்கணும். இப்படி சவால் விடணும். எப்படி சவால் விடணும்? ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் எப்படி சவால் விட்டுருக்கேன், இதை ஒவ்வொருத்தரும் ஸ்டாப் பண்ணி படிங்க. சரிங்களா? ஸ்டாப் பண்ணி படிங்க. இந்த பத்திரத்தை வாங்க வேண்டும். உலக வரலாற்றில் இந்த அரசியல்வாதிகள் அனைவரும் இந்த பத்திரத்தின் அடிப்படையில் 27/2/2026 அன்றில் உத்தரவிடுங்க. அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் உத்தரவிட வேண்டும். அதே மாதிரி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுக்கும் உத்தரவிட வேண்டும். அப்போ அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆகாமல் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு முதலமைச்சரும் கிடையாது, ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு தொழிலதிபரும் கிடையாது. அப்போ ஒரு தொழிலதிபரும் கிடையாது, ஒரு முதலமைச்சரும் கிடையாது, ஒரு சாதாரண கூலி தொழிலாளி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அப்போ ஒவ்வொருத்தையும் பார்த்தீங்கன்னா நடிகர்னு கொண்டு வரேன், விளம்பரம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறான், 200 கோடி சம்பளம் வாங்குறானா விஜய். 200 கோடி சம்பளம் வாங்குகிற எச்சிக்கலை நாய் ஒரு மாவட்டத்தை தத்தெடுத்து அந்த மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்துட்டு அப்புறமேல செய்யுங்க. இப்போ ஒரு திருமணம் பண்ணணும்னா எப்படியா கல்யாணம் முடிச்சுன்னு கேட்டால் எப்படி சொல்லுவான்? நான் வந்து புரோக்கர் மூலமாக பொண்ணு பார்த்தேன், இல்லை சொந்தக்காரங்க மூலமாக பொண்ணு பார்த்தேன்னு தானே சொல்லுவாங்க. அப்படி கல்யாணம் பண்ணி நிச்சயம் பண்ணி தாலியை கட்டி பல பேருக்கு சோறுகளை போட்டு ஆசீர்வாதம் வாங்கி அப்புறமேல தான் ஃபஸ்ட் நைட்டு போவாங்க தாலியை கட்டிட்டு. ஆனால் விஜயன்றவன் என்ன சொல்கிறான், நான் செவிச்சிட்டு தான் முதலமைச்சராக வெற்றி பெற்று தான் நான் நல்லது செய்வேன்றான். அப்போ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு உலகத்திலேயே எந்த ஒரு வல்லரசு நாடும் செய்யாத விஷயத்தை நான் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்புக்கு சம்பளம், 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு, இதெல்லாம் கொடுத்துட்டு தமிழ்நாட்டு தேர்தலை நடத்துவோம் என்று சொல்கிறேன். அப்படி நடத்தும் போது என்னுடைய மாணவர்களும் அவங்களுடைய சொத்தை ஈடுமானமாக கொடுத்து அவர்களும் தேர்தலில் நிற்பாங்க. கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்தி ஒரு ஓட்டு கூட கள்ள ஓட்டு போடாத அளவுக்கு அரசு ஊழியர் இல்லாமல் நடத்தி காட்டுறேன் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அதற்கு தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வந்து இந்த வேலை வாய்ப்பை முதல் முறையாக கொடுக்குறேன். அப்போ நான் கொடுக்கும்போது அதை இது நாள் வரைக்கும் ஆண்ட பிரதமரோ முதலமைச்சரோ கொடுக்க வேண்டும்.
அவர்களுக்கு அந்த திறன் இருக்கான்னு பார்க்க வேண்டும். பாருங்கள், ஒரு 1ஆம் வகுப்பு மாணவன் வாய்தா சொல்ல முடியும் டேட்டு. இந்த பொண்டிய நீதிபதிகளுக்கு சோம்பேறி பயல்களுக்கு 4 லட்சம் 3 லட்சம்லாம் சம்பளம் கொடுக்குறோம், தெண்ட சம்பளம். இந்த நீதிபதி பொண்டிய பயல்களோ அல்லது இந்தியாவில் இருக்கிற பிரதமர்களோ முதலமைச்சர்களோ இந்த அடிப்படையில் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா? என்னையா, அதாவது ஒரு பிள்ளை வந்து 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பள்ளிக்கூடமே கெதின்னு இருக்குது. பள்ளிக்கூடமே கெதி, வேறு எதுவுமே தெரியாது, வேறு எந்த வேலையும் பார்க்காம படிப்பு ஒன்றே அப்படின்னு இருந்து 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு வெறும் சர்டிஃபிகேட்டை கொடுத்து வீட்டுக்கு அனுப்புகிறான். அட தேவடியாளுக்கு பிறந்த பயலை. இந்த இருக்கிற நீதிபதி சோம்பேறி பொண்டிய பயலுக்கு வெறும் வாய்தா தேதி மட்டும் சொல்லி 2 வருஷம் ஆகுது. சாட்சியை நிப்பாட்டிருக்கலாம், கலெக்டரை ஏண்டா அரை நிர்வாணமாக போட்டேன்னு சொல்லியிருக்கலாம். இவங்க எப்படி பண்ணுறான், என்னை வந்து இப்படியெல்லாம் தவறு செய்வதற்கு ஜெயபாண்டி நீ முன்கட்டமாக என்னென்ன நடவடிக்கை எடுத்த அப்படின்னு கேட்டிருக்கலாம். நான் சொல்லியிருப்பேன், செய்ய ஒன்றும் இல்லை சார், நான் 1 வாரம் இருந்தேன், சாலை மறியல் பண்ணேன், அப்புறம் அந்த ரயில் மறியல் பண்ணேன், நீதிமன்றத்துக்கெலாம் செருப்பு மாலை போட்டு போனேன், கண்டுக்கிறல, எனக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லலை. நான் அரசாங்க அனுமதி பெற்று தான் ஊர்வலம் போனதோ 1ஆம் வாரம் இருந்ததோ, இப்போ கூட இந்த செருப்பை கழுத்தை அடிக்கிறல இது கூட அனுமதி வாங்கி தான் செய்கிறேன். எப்படி அனுமதி வாங்குறேன்னா, முன்கூட்டியாகவே நான் சொல்லி லெட்டர்லாம் அனுப்பினேன். அந்த லெட்டருக்கு எந்த பதிலுமே எனக்கு வரலைன்றதுனால நான் இந்த செருப்பை கழுத்தை அடிக்கிறேன். எனக்கு 5 லெட்டர் அனுப்புகிறேன் சார், அந்த 5 லெட்டருக்கும் எனக்கு எந்த விதமான பதிலும் கிடைக்காதனால தான் நான் அந்த மாதிரி செய்தேன் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ பாருங்கள் சார், இது வந்து 2 முறை அனுப்பியிருக்கேன். இது வந்து அனுப்புனது, இதில் இதுதான் கடைசி அனுப்புனது. இதை படித்து பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதுக்காக தான் உங்களுக்கு இது தெளிவாக காமிக்கிறேன். இந்த இப்போ அனுப்புனது இந்த லெட்டர்களுக்கு வாங்கி வச்சுக்கிடுவாங்களாம், ரப்பர் ஸ்டாம்பெலாம் குத்தி. ஆனால் பதில் அனுப்ப மாட்டாங்களாம். ஏண்டா தேவடியாளுக்கு பிறந்தீங்களா, நீங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் நைட்லாம் இருக்காதுன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அது மாதிரி லெட்டர் அனுப்பிச்சவனுக்கு பதில் அனுப்பணும்டா. தேவடியாளுக்கு பிறந்தவனே, நீதிபதியே, எனக்கு பதில் அனுப்பாமல் நீ வாட்டுக்கு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் என்று தான் நான் கேட்குறேன். ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுக்கு பதில் அனுப்புங்க என்றேன். பதில் அனுப்பாதனால தான் இப்போ செருப்பை கலத்தி அடிக்கிறேன். ஏன்னா சிறையில் இருக்கும்போது வீடியோ கோட்டு மூலமாக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் அந்த மாதிரி வேலை வாய்ப்பெல்லாம் கொடுப்பேன், எனக்கு அனுமதி கொடுங்க, என் மேலே பொய் கேஸ் போட்டிருக்காங்க, நான் திருடே இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எனக்கு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர், சார்ச்சாவிலேருந்து ஒருத்தர் NSM சாகுல் இது அவர் எனக்கு நிதி உதவி பண்ணார். அவர் ஞாபகமாக நான் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறேன். ஆகையால் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு நான் 6ATJ நீதிமன்றத்துலேயும் சொல்லியிருக்கிறேன். நான் சிறைக்குள்ளே இருக்கும்போது CPI கோர்ட்டு இந்த நீதிபதிக்கிட்ட லெட்ரு மூலமாக எழுதி கொடுத்துருக்கேன். பாதமுத்து வரைபடம் இருந்தது. அதில் என்ன சொல்லி எழுதியிருந்தேன்னா, இந்த பாருங்கள், NSM சாகுல் மீது IT மேனேஜர் அவர் வந்து எனக்கு ஜார்ஜியாவிலேருந்து எனக்கு உதவி பண்ணியிருந்தார் 2000 துக்ளக் பத்திரிக்கை மூலமாக. இந்த கருவி என்ன கருவி, எந்த மிஷினோட போய் இணையும் என்று சொன்னால் நான் பரிசுதாரம்லாம் அறிவிச்சிருக்கின்றேன். இதை குறித்து எந்த ஒரு பதிலும் எனக்கு இல்லை. ஆகையால் இந்த நீதிபதிகள் தெண்ட சம்பளம் தானே, இந்த தேவடியா பயல்களுக்கு தெண்ட சம்பளம். அப்போ ஒரு நீதிபதி அடிக்கும்போது, ஏண்டா ஒரு வழக்கறிஞரை அசிங்கப்படுத்தினா எல்லா வழக்கறிஞரும் ஒன்று சேர்றீங்க, நீதிபதியை செருப்பு கழுத்து அடிக்கும்போது ஒன்று நீதிபதிக்கு ஆதரவு தெரிவி, இல்லாட்டினி ஜெயபாண்டிக்கு எதிர்ப்பு தெரிவி. எதுக்கு வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்க? இது அனுமதி வாங்கி தாங்க நான் செஞ்சுருக்கீங்க. எனக்கு 5 லெட்ரு நான் அனுப்பியிருக்கேன், 5 லெட்டருக்கும் பதில் அனுப்பலை. ஒரு வாய்தாவில் கூட ஒரு சாட்சியை கூட நிப்பாட்டவில்லை. அதனால தான் இந்த செருப்பு கடந்து அடிக்கிறேன்.
அது வாசி எனக்கு உரிமை இருக்குது. அப்போ எல்லோரும் பார்ப்பான்ல, என்னையா 5 லெட்டர் அனுப்பியிருக்கேன், 5 லெட்டருக்கு எந்த பதிலும் அனுப்பலைன்னா அடிப்பான்ல செருப்பை கழட்டி அப்படின்னு தான் சொல்லுவான். சட்டத்தில் இடம் இருக்குது. அது வாசி 27/2 வாய்தா.